எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சண்டே மார்னிங். மார்னிங் எந்திரிச்சோடனே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பால் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பால் கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட்டு. இது கூட வந்து வெளில வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆதித் எழுந்துச்சி வந்துட்டான். அவனுக்கும் பால் காய்ச்சி கொடுத்துட்டு பெட் கவர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் வீடு நீட் பண்ணிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் போடுறதுக்காக வந்து முட்டையும் தயிரையும் கலந்து பேக் மாதிரி எடுத்துக்கிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சும்மா நோட்ஸ் மாதிரி நாளைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். நீங்கள் டெய்லி வீக்லி ஒன் டைம் வந்து மீல் பிளான் பண்ணி வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு. என்ன சமைக்க அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்காது. பிஸ்கெட்லாம் கொஞ்சம் காலியாக போச்சு, அதனால் வந்து கொஞ்சம் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெயில் காலனால நாங்கள் டெய்லி நீர் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிர்னி பழம் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி குடித்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் வந்து சிக்கன் தான். லஞ்ச் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சாதம் வடிச்சிட்டு வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டு ரசம் வச்சுருந்தேன். பெப்பர் சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ரெடி பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.